ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச மோதகம் வாழைப்பழத்தை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன பழமாக இருந்ததுனால 6 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் 3 பழம் எடுத்துக்கோங்க. தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு விடணுங்க. நல்லா கையிலேயே மசிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமுங்க. இதில் கொஞ்சமாக அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கிறணும். நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மொத்தம் 6 வாழைப்பழத்துக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கிறலாம். இந்த வாழைப்பழத்தில் செய்கிற ரெசிபி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானதுங்க. ஏன்னா செவ்வாழை வந்து நம்ம நார்மலாகவே ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டோம்னா ஒரு செட்டு ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். நான் எடுத்துருக்க 1.5 கப் மாவில் 1.25 கப்பு மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் உரட்டும். நல்லா பெசரியாச்சு. இதுக்கு எப்படி நம்ம தேங்காய் துருவிக்கிறலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுமேவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது வந்து மாவுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஜீனி வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கிறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் வச்சுக்கோங்க. கையில் நல்லா தடவிக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி உருண்டைக மாதிரி பிடிச்சிக்கிறலாம். நல்லா நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி நல்லா செஞ்சு அதில் நம்ம பூரணத்தை வச்சுக்கிறணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா உருண்டையாக திரட்டிடுங்க, பால் மாதிரி. இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவில் உருண்டைகளை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த உருண்டைகள்லாம் வேக வச்சிடலாமுங்க. ஒரு 15 நிமிஷம் வேகணும். மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகள்லாம் எடுத்து வச்சுக்கலாமுங்க. இப்போ நம்மளுக்கு மோதகம் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த வட்டம் விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோங்க. நம்ம பிள்ளையார் அப்பாவை கூட வாழைப்பழம்லாம் ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால் வாழைப்பழத்துலேயே அவருக்கு நம்ம மோதகம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ நம்ம மோதகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமுங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.